அஸ்ஸலாமு அலைக்கும். நேற்று தென்னை மரத்தில் இருந்த காஞ்ச நெத்தையெல்லாம் எடுத்து ஒரு 25 காய் எடுத்து திருவி பாலை பொழிஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கு. இப்போ அந்த பாலை எடுத்து தேங்காய் எண்ணெய் காய்ச்ச போகிறோம். வாங்க போய் காய்ச்சலாம். போய் இந்த அடுப்படியில் தான் உட்காந்து பாலை காய்ச்ச போகிறோம். தேங்காய் எண்ணெய் இப்படி கிடக்கு காஞ்சு போய் அது தட்டி விட்டால் ஒரு எண்ணெயாவது காய்ச்சலாம். அழகா தட்டி விட்றியா? சூப்பராக இருக்கு. தேங்காய் பூரா உரிச்சாச்சு, உரிச்சு எடுத்தாச்சு. இதில் வந்து ஒரு 25 காய் இருக்குது. இந்த காயை தேங்காயை திருவி மிக்சியில் ஆட்டி பாலை புளியணும். பாலை புளிஞ்சு சட்டியில் வச்சு காய்ச்சணும். தேங்காய் திருவி எடுத்துக்கிட்டு வா, நீனு வா, 2 பேரும் உட்காந்து தேங்காய் திருவுவோம். இந்த தேங்காய் ஒரு 5-6 காய் எடுத்து வச்சுருக்கீங்களம்மா, அதை எடுத்துகிட்டு போய் அந்த தண்ணி மோட்ரு தண்ணி விழுவுது பாருங்க, அங்கனக்குள்ள நல்லா அழகாக சதுரமாக பண்ணையை வெட்டு அதுக்குள்ளே போட்டு மண்ணை போட்டு குடிமி மேலாப்பில் இப்படி தெரிகிற மாதிரி கூட்டி வச்சியாக்கும். பூ திங்கலாம், பூ பூக்கும், காய்க்கும். தண்ணிக்கு அப்படியே ஊறி போய் முளைக்க ஆரம்பிச்சிடும். அநியாயம் பண்ணுறாங்க. இப்படிதான் நேரம் இந்த மண்ணை இப்படி அனுத்தாட்ட இருக்கும். திருவிட பூவெலாம் தனித்தனியாக இருக்குது. திருவி வச்சுருக்கேன். கொஞ்சம் திருவ முடியாது உடஞ்சதுகளெல்லாம் இப்படி நறுக்கி வச்சுருக்கேன். இதை முதல்ல போட்டு அரைச்சி எடுத்துக்கிறோம். இதை கொண்டு போய் அப்படியே ஃப்ரிட்ஜில் வை. இந்த பாலை இது வந்து 25 தேங்காய் பால் பத்திரமா கொண்டு போய் வை, சிந்திராம ஃப்ரிட்ஜில் வை. நாளைக்கு காய்ச்ச. இன்னைக்கு தேங்காய்னா காய்ச்ச போகிறோம். இப்போ எடுத்துருக்கோம். அந்த பாருங்கள், பாலை தண்ணி கொஞ்சமாக ஊற்றி நல்லா கெட்டிய பாலை புழிஞ்சு வடிகட்டி ஃப்ரிட்ஜில் நேற்று வச்சாச்சு. நேற்று வச்சுட்டு இன்றைக்கி எடுத்து இந்த கிரிமை பாருங்கள் எப்படி இருக்குது. இந்த கிரிமை போட்டு இப்போ எண்ணெய் காய்ச்ச போகிறோம். நாங்கள் வந்து இத்தனைக்கும் லேயராக வருவாக்குன்னு பார்த்தா சரியான பெருசாக வந்துருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கே. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு கிரீமு. இதை அப்படியே சட்டியில் போட்டு கைவிடாமல் காய்ச்சிக்கிட்டே இருக்கணும். கையை விட்டோம்னா பிடிச்சிரும். அதனால் மெதுவாக தீயை எரிச்சுக்கிட்டு லேசாக தீயை எரிச்சுக்கிட்டே கிண்டிக்கிட்டே இருங்க. அப்படியே உடச்சி விட்டு கிண்டிக்கிட்டே இருந்தோம்னாக்கு கூழ் மாதிரி வருது. என்னடா இது கூழ் மாதிரி வருதுன்னு நினச்சிடாதீங்க. இந்த தேங்காய் இப்படி கூழ் மாதிரி வருது, விழுன்னு இருக்கும். இப்படி கூழ் மாதிரி களி மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கையிலேயே பொங்க ஆரம்பிச்சிருச்சு. அதோட தான் நாங்கள் அந்த சட்டிலேருந்து கொஞ்சம் பெரிய சட்டிக்கு மாற்றிட்டோம். நீங்கள் காய்ச்சும் போதே நல்ல தாராளமான பொருளை வச்சு காய்ச்சி
தேங்காய் எண்ணெய் எடுக்கிறதுக்கு 2-3 மணி நேரம் காய்ச்சணும். நாங்கள் கிரீமை உரைய வச்சு எடுத்து காய்ச்சறதுனால கொஞ்சம் நாங்கள் ஒரு மணி நேரம் அட்வான்ஸாக நாங்கள் எண்ணெய் பிரிஞ்சிருச்சு, நாங்கள் எடுத்துட்டோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு காய்ச்சுங்க. எண்ணெய் காய்ச்சறதுண்டா 2 மணி நேரம். இந்த பபுள்ஸ் வரும்போது கொஞ்சம் மூடிக்கிட்டால் நல்லது. பபுள்ஸ் வரும்போது வீடை சுற்றி அடுப்பை சுற்றி எண்ணெயாக தெரிச்சிருச்சு, கையெல்லாம் டப்ப டப்பன்னு தெரிக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக கிண்ணுங்க. சூடு பொறுக்காதவெல்லாம் புள்ளியாக தெரிச்சிருச்சு. கவனம். எண்ணெயை காய்ச்சறதுங்கிறது கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்குது. நாங்கள் ஆசைக்கு காய்ச்சோண்டு வேலையை ஆரம்பிச்சிட்டோம். இப்படியே விட்டுருங்க கொஞ்சம் நேரம். விட்டுக்கு இப்போ எண்ணெய் பிரியாகிற நேரம். இப்போ கரண்டியை விட்டு கிண்ணோம்னாக்கா அதோட தான் கலக்குது. கொஞ்சம் நேரம் விட்டுட்டோம்னா அப்படியே தெளிஞ்சு எண்ணெய் மேலத்தையெல்லாம் இந்த எண்ணெய் தெளியுது பாருங்கள். இந்த எண்ணெய் தான் எண்ணெய். இப்படியே கொஞ்சம் நேரம் விட்டு கிண்ணணும், ரொம்ப கிண்டாத அளவுக்கு. இந்த இப்படியே கிண்டிக்கிட்டு இருங்க. லேசாக கிண்டுனா அந்த பபுள்ஸு டப்புன்னு தெரிச்சது அடங்கிடுது. எண்ணெய் வர ஆரம்பித்த உடனேயே அந்த பபுள்ஸ் வர்றது இது நின்றுது. நான் மெதுவாக காய்ச்சேன் லேசாக அப்படியே காய்ச்சிட்டு இப்போ பாருங்கள் எண்ணெய் அப்படி அழகாக ஒதுங்கிருச்சு பாருங்கள். எண்ணெய் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொதிக்கையிலே வடிச்சிடணும். நாங்கள் வடிச்சிட்டோம். ஏன்னா நிறைய டப்புன்னு தெரிக்குது வெளியே. எண்ணெய் சூப்பராக நல்லா எண்ணெய் வந்துருச்சு. இப்போ எண்ணெய் ரொம்ப தெரிக்குதுங்கிறதுனால கொஞ்சத்தை ஊற்றிக்கிடுவோம். எல்லாம் கிடையாது. அதனால் எண்ணெயை வடிச்சிட்டு மறு அடுப்பில் வைக்க அடுத்தடுத்து வந்துடுது. லைட்டாக எண்ணெய் உருண்டுக்கிட்டே இருக்குது. எண்ணெய் வந்துருச்சு பாருங்க. தேங்காய் எண்ணெய் சூப்பராக தேங்காய் எண்ணெய் வெள்ளை விளையேண்டு ப்யூர் தேங்காய் எண்ணெய் சூப்பராக வந்துருச்சு. தண்ணி இந்த சட்டியில் ரொம்ப தெரிக்குதுங்கிறதுனால எண்ணெயை கொஞ்சம் வடிச்சிட்டு இப்போ நாங்கள் அடுத்து வைக்க போகிறோம். நல்லா கிண்டி இப்படி வச்சு கிண்டி வடித்து எண்ணெயை எடுத்துருந்தால் எண்ணெய் ஓரம் ஒதுங்குது பாருங்கள். அப்படியே ஒதுக்கி எண்ணெயை வடிச்சிட்டு லாஸ்ட்டாக எல்லாம் இந்த அளவுக்கு வந்துடுது. இந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெயை எடுத்துகிட்டு அப்படி ஓரமாக வச்சுட்டேன் நான். அது அப்படியே வடிஞ்சு கொஞ்சமாக அப்படி ஓரமாக எண்ணெய் ஒதுங்கி நின்றுச்சு. இவ்வளோ வேலை பார்த்ததுக்கு எவ்வளோ எண்ணெய் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா? இவ்வளவுதே. இது வந்து பார்த்தா ஒரு 3/4 லிட்டரு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அளவு தான் இருக்குது. ஆனால் நிறைய வேலை பார்க்கணும், பொறுமையாக வேலை பார்க்கணும், பத்திரமாக வேலை பார்க்கணும். எண்ணெய் காய்ச்சறது இப்படின்னுச்சுன்னா அது கையில் ஒட்டுச்சு, அவ்வளோதான். கவனமாக செஞ்சு பொங்காமல் கொள்ளத்தில் அதில் ஒரு 50 எண்ணெய் கான் வடிஞ்சிருக்கு. அது மண்டியாக இருக்கிறதுனால தனியாக வடியட்டி இந்த இவ்வளோ எண்ணெய் எடுத்துருக்கு. நல்ல வாசனை எண்ணெய். இந்த பாருங்க, இதில் ஒன்றுமே இல்லை. இந்த எண்ணெய் சத்தே இல்லாமல் முறுமுறுன்னு ஆயிடுச்சு. எடுத்த எண்ணெய் எவ்வளோ கலராக இருக்குது, லாஸ்ட்டாக எவ்வளோ கலராக இருக்குது பாருங்கள். எடுத்த எண்ணெய் இவ்வளோ, ஆனால் நல்லா வாசனையாக இருக்குது. இன்றைக்கி தலையில் தேய்ச்சிட்டேன். தலையை தேய்ச்சி தலையை கட்டியாச்சு. பாருங்கள் எல்லோரும் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். வறுத்த மாவு, உப்பு, ஜீனி 2 போட்டு அதோட அந்த தேங்காய் எண்ணெய் ஆட்டின அந்த கப்பி அதை போட்டு இதில் பிணைஞ்சிருக்கு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இந்த ரொட்டி சுட்டு தின்னுட்டோம் நாங்கள் முதலையே. சூப்பராக இருக்குது. அந்த கப்பியுமே வேஸ்ட் ஆகலை, அதுவுமே நல்லா தான் டேஸ்ட்டாக இருக்குது. திண்டா டீயை போட்டு குடிச்சிட்டு இந்த ஸ்நாக்ஸை சாப்பிட போகிறோம். பிஸ்கட் மாதிரி இருக்குது. எனக்கு அதிகமாக தேவைப்படலை, அதனால் நாங்கள் கொஞ்சமாக செஞ்சுருக்கோம். அந்த இது நிறையா இருக்குது. அதை வச்சு அள்ளி போட்டு மாவு கரைச்சி பணியாரம் மாதிரி சொல்லலாம். எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. உங்களுடைய சேனலை மறக்காமல் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லார்ட்டையும் சொல்லுங்கள்.
அதுதானே இது ஃபாலோ என்ன சொல்கிறது அதுக்கு பேர் ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்கள்.